உங்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்தாங்களாமா? அது பேர் தெரியுமா என்னன்னு? உரிமை திட்டம். உங்களுக்கு உரிமை கொடுத்துட்டாங்கம்மா. சந்தோஷமா இருக்கீங்களா? 1000 ரூபாய் கொடுத்து உங்களுக்கு உரிமை கொடுத்துட்டாங்க. பெண்களுக்கு 1000 ரூபாய் கொடுத்து உரிமை வந்துடுச்சாமா உங்களுக்கு எல்லாம்? தலையெழுத்து தலையெழுத்து இங்க தலையெழுத்து அப்படிதான் இருக்கு. என்ன பண்றது? அவ்வளோ ஆயிரக்கணக்கான கோடி வீணாக்கிட்டு இருக்கிறாங்க. அந்த 1000 ரூபாய் உங்களுக்கு கொடுத்துட்டு அதை வச்சுதான் நீங்க பொழப்பே நடத்துறீங்களா? அதை வச்சுதான் குடும்பத்தை நடத்துறீங்களா? உங்க பிள்ளைங்க எல்லாம் படிக்க வச்சு உங்க வீட்டுக்கு எல்லாம் கரண்ட் பில் அதை வச்சுதான் கட்டுறீங்களா? அதை வச்சுதான் சாப்பிடுறீங்களா? அரை மணி நேரத்துல உங்க வீட்டுக்காரன் அதை புடிங்க போய் குடிச்சிட்டு வந்துடுவான். இந்த கையில கொடுத்து அந்த கையில புடிக்கிறான் காசை, 1000 ரூபாய. ஆனா உங்களுக்கு ஐயோ 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய் 1000 ரூபாய். நினைச்சு பாருங்க, அந்த பணத்தை இந்த திட்டத்துக்கு முதலீடு பண்ணா உங்களுக்கு நீங்களா சுயமரியாதையோட வாழலாம், இல்ல மான மரியாதையோட உங்க வீட்டுல இருந்துகிட்டு உங்க வீட்டுல எவ்வளவு மகிழ்ச்சியோட வாழலாம். வீட்டுல பார்த்தா மோட்டர் போட்டா தண்ணி, கிணத்துல தண்ணி, விவசாயம், குடிநீர் பிரச்சனை இல்லை, எதுவும் பிரச்சனை இல்லை, வருமானம் பெருகும். இதுதான் திட்டம், இதுலதான் முதலீடு, இதுலதான் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும். இதுதான் நாங்க படிச்சு படிச்சு சொல்லிட்டு வரோம், படிச்சு சொல்லிட்டு வரோம். ஆனா அரசாங்கம் கேட்காது, கேட்க போறது கிடையாது, கேட்கிற நிலையிலையும் இல்ல. ஒதுக்குங்கள், விரட்டுங்கள். திமுக ஆண்டது போதும், தமிழ்நாட்டை நாசப்படுத்தியது போதும், தமிழ்நாட்டு சாராய நாடாக, கஞ்சா நாடாக மாற்றி இருக்கிறது போதும் போதும் போதும், இவர்கள் ஆண்டது போதும்.